ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக ஒரு காலர் மைக் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி நான் வந்து யாருக்காக மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒய்டி பாய் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கீழே கேட்டிருந்தாரு, காலர் மைக் செய்கிறது எப்படி, கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட் உங்களுக்கு கீழே ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த நண்பருக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஸ்பெஷலி மேக் பண்ணேன். அண்டு என்ன மாதிரி ஒரு யூடியூபருக்கு மைக் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மைக் வந்து இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ஓல்டு ஹெட்ஃபோன், அதாவது நம்ம தூக்கி போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோனை வந்து ஒரு ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் நம்மளால் வந்து ஒரு சூப்பரான மைக்கு செய்ய முடியும். இப்போ நான் இன்னும் சொல்லணும்னா, நான் செஞ்ச அதே காலர் மைக்கில் தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலர் மைக் செய்கிறதுக்கு நமக்கு வந்து எசென்ஷியலாக என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்ஃபோன். இது வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஓல்டு ஹெட்ஃபோனை கூட நீங்கள் ஹேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு 2 மீட்டர் அல்லது 3 மீட்டர் வந்து ஒயர், இந்த மாதிரி ஒரு நைஸ் ஒயர் கட்ரு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு பென்னோட லிட்டு, பேனா மூடி, அப்புறம் ஒரு சால்ட்ரிங் அயன் நமக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு மைக்கை வந்து சூப்பராக செய்ய முடியும். ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா, நான் இந்த மாதிரி ஒரு ஓல்டு ஹெட்ஃபோனை தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி கட்டான ஹெட்ஃபோன் தான். இதை வச்சு இப்போ நம்ம வந்து எப்படி மைக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டான ஹெட்ஃபோன் எடுத்துக்கிறோம். ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு இதில் இந்த சென்டரில் இந்த மாதிரி இருக்கும், மைக் ஃபெசிலிட்டியோடு இருக்க ஹெட்ஃபோனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் நம்ம மைக் வந்து ஹெட்ஃபோனில் இருக்கையில் ரொம்ப கரன்னு கேட்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒயர் வந்து எதாவது நடுவில் கட்டாயிருந்தால் அதை கட்டாயிருக்கிறது தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஒயரை நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பெட்டரான குவாலிட்டியில் நம்மளால் வந்து ஆடியோ வந்து கேட்க முடியும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி இந்த கட்டான பார்ட்ஸை நம்ம வந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு மதர் போர்டு மாதிரி ஒரு போர்டு, சின்ன சர்க்யூட் போர்டு இருக்கும். இது மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த ஹெட்செட் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த ஹெட்செட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். சும்மா அப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். ஸோ ஹெட்செட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை எடுத்து போட்டேன். இப்போ வந்து நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்டு மட்டும் தான் எடுத்துருக்கோம். இந்த போர்டில் வந்து இந்த க்ளோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைக்ரோஃபோன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சின்னதாக இருக்க இந்த ஏரியா தான் வந்து மைக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏரியா கொடுத்துருக்காங்க, 2 இடம் இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் க்ளோஸில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஒன்று வந்து எம்னு போட்டிருக்கு, இன்னொன்று வந்து ஜின்னு போட்டிருக்கு. எம்முங்கிறது மைக்கோட பாசிட்டிவ் ஒயர், ஜி அப்படிங்கிறது வந்து ஜிஎன்டி, அதை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் வந்து 2 சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி 2 பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியது வந்து மைக்கோட பாசிட்டிவ் ஒயரு, இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஜிஎன்டி. இது 2 தான் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒயர் எடுத்துருக்கோம். இந்த ஒயரில் வந்து 2 எண்டு இருக்கும். இது வந்து என்கிட்ட 2 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. உங்கள்கிட்ட இன்னும் லென்த்தாக இருந்தால் கூட பெட்ரு தான். லென்த்தாக இருந்தால் லென்த்தாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எப்பவும் போல் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர், ஒரு நெகட்டிவ் ஒயருக்காக இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எடுத்துருக்கோம். இதோட அதர் எண்ட்லேயும் ஸ்லீவை ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 சைடு எண்ட்லேயும் வந்து ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு எண்டை வந்து இதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அனதர் எண்டை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாக் பின்னில் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று வந்து எப்படி சால்ட்ரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்யூட் போர்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணேன் இல்லையா, இந்த எம் அப்படிங்கிற இடத்துல வந்து மைக்கோட ப்ளஸ் ஒயர், அதாவது வந்து ரெட் கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த ஜிஎன்டி அப்படிங்கிற இடத்துல, ஜின்ற இடத்துல வந்து இந்த பிளாக் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இப்போ சால்ட்ரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சால்ட்ரிங் ரெடியாக இருக்குது. ஸோ அது 2 வந்து நம்ம நல்லா சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக இதில் லேசாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுனால இந்த ஒயர் வந்து சீக்கிரம் வந்து கட் ஆகி வராமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த இது கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பாக்ஸ், இதிலே வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வச்சு நல்லா வந்து அமுக்கி விட்டுறணும். நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இதோட அதர் எண்ட் இருக்குது.
இப்போ அதர் எண்டில் வந்து அதே மாதிரி 2 ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜாக் பின்னில் வந்து இதை வந்து சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ நான் எப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாக் பின் இருக்குது, இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லேசாக கத்தி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இது பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா, சீவி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து எடுக்க வரும். இது ஆல்ரெடி வந்து கட்டாயிட்டு தான் இருந்துச்சு, அதனால் வந்து ஈஸியாக எடுத்துட்டேன். இது மாதிரி ஜாக் பின் வந்து ஹெட்ஃபோனை விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இதில் வந்து 4 பின் இருக்கும். இதில் வந்து நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல தான் வந்து பாசிட்டிவ் கொடுக்க போகிறோம். மைக்கோட பாசிட்டிவ் இங்கே வரும், இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வரும். இந்த 2 இடத்துல நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ரெட் ஒயரு, இந்த இடத்துல வந்து பிளாக் ஒயர். இது ரெண்டையும் நம்ம கொடுக்கும்போது மைக் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதோட அதை 2 இடத்துல வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இது லேசாக வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரிமூவ் பண்ண இந்த மாதிரி இது இருக்குல்ல கப்பு, இந்த கேப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெட் ஒயரை வந்து நல்லா வந்து ஸ்லீவ் பெருசாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து முறுக்கிடுங்க. அதே மாதிரி பிளாக் ஒயரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெட் ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மேலே இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து உள்ளே சுற்றிக்கணும். இதில் இந்த இடத்துல வந்து இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சு ஒரு சுற்றிக்கலாம். ஸோ சுற்றியாச்சு. இப்போ அதை அப்படியே வந்து ஒரு சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த இடத்துல வச்சு ஸோ ரெட் ஒயர் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிளாக் ஒயரை அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டுச்சுனாக்கா நாய்ஸ் வரும், ஒட்டாமல் தான் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பண்ணும்போது 2 சைடும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு நெகட்டிவ் சைடு வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பை வந்து மேலே ஏற்றி இதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணும்போது ஒயரை தான் வந்துடாமல் கரெக்டாக வந்து இழுத்து க்ளோஸ் பண்ணணும். ஒயர் கட் ஆகிடாமல் வந்து இழுத்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பின்ன நம்ம டைட் பண்ணும்போது நம்ம கை வலிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த கப்பு. ஸோ ஓகே, இதுக்கு மேலே டைட் பண்ண வேணாம். இந்த இடத்துல லேசாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த இடம் தான் நம்ம வந்து காலரில் ஃபிக்ஸ் பண்ண போகிற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பேனாவோட லிட் இருக்கு இல்லையா, இந்த லிட்டை வந்து இது மேலே இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு மைக் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இதை உள்ளே வச்சிடக்கூடாது. மைக் வந்து மேலே இருக்கணும், லிட்டு வந்து கீழே இருக்கணும். இதை நம்ம வந்து சட்டையில் எங்கே வேணாலும் குத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த செட்டப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ளூ வேணால் க்ளூ போட்டுக்கலாம், இல்லை ஃபெவிக்விக் வேணால் ஃபெவிக்விக் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு காலர் மைக் வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? மைக் மேக்கிங் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை தட்டிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.